ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னடா ஹேங் ஆகுது இந்த ஃபோனு வேறு. ஸோ காய்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு யூடியூப் வீடியோ. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு யூடியூப்பில். நானும் இந்த ஆஃபீஸ் சேர்ந்ததுலேருந்து வீடியோ போடணும்னு நினச்சிட்ருக்கேன். என்னால் வீடியோவே போட முடியல, டெய்லி ஏதோ ஒரு ஒர்க்கு. ஸோ அதான் இன்றைக்கி நம்ம பாய்ஸ் கூட சேர்ந்து ஒரு வீடியோ போடலான்ட்டு ஆஃபீஸ் டூராக அதை போட்டுடலாம். ஒரு வீடியோவாக நான் ஆட் பண்ணுறேன். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் டாரஸ் 2ன்னு சொல்லுவாங்க. T4 இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம T2 அதாவது டாரஸ் 2க்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு இருக்குதுன்னு நான் காட்டுறேன். விக்னேஷ் போயிட்டுருக்காரு, நல்லா ஆள் மாசாக இருக்கார். இங்கே வந்துட்டு நம்ம ஐடி கார்டு வச்சா தான் இந்த கேட்டு திறக்கும். கேட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. எடிக் சோபன் அங்கே 2 பேர் வராங்க. இங்கே வந்துட்டு பூரி ரொம்ப இந்த T2வில் மதிய டைமில் பூரி இங்கே மட்டும்தான் கிடைக்கும். இங்கே அற்புதமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன வாங்க போகிறோன்னா சோளா பட்டூரியான்னு ஒரு டிஷ் இருக்குது, அதை தான் வாங்க போகிறோம். ஆஃபீஸோட இன்டீரியர்லாம் அற்புதமாக இருக்கும். அதேமாரி ஃபுல்லாக எந்த அளவுக்கு ஒரு நீட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் வெளியே அந்தளவுக்கு பார்த்துருப்பீங்களா? நான் பார்த்தது கிடையாது. ஸோ ஆஃபீஸ் கல்ச்சர்லாம் அற்புதமாக இருக்கும். ஸோ கைஸ், இப்போ நம்ம T2வில் இருக்கிறதுனால இந்த அமேசான் ஆப்பில் வந்துட்டு நம்ம லொக்கேஷனை மாற்றணும். இப்போ வந்துட்டு நம்ம இருக்கிறது T2 BLR14. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பில்டிங் நேமு. எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஃபோனில் ஆர்டர் போட்டுட்ருக்கோம். உங்கள் ஆப்பை காட்டு ப்ரோ. இதெல்லாம் வந்துட்டு அந்த கடையோட பேர். நீ அந்த பரோட்டா கடை எதுன்னா பூரி கடைக்கு போ. டி தாலி. சோளா பட்டூரி ஃபஸ்ட்டில் இருக்குது பாரு, அது ஆர்டர் கொடு. டவர் சுற்றுன்னு சுற்றுது. இப்போது இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 59 rupees. இது வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே QR வந்துட்டு ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும், UPI. இந்த ஃப்ளெக்ஸின்னு ஒரு நேம் இருக்குது பாருங்கள். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மந்த்லி 1100 வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் போட்டுருவாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு மந்த்லி நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. இப்போ அந்த ஃப்ளெக்ஸி ஆப்புக்குள்ளே போயிட்டு இந்த நம்பரை போடணும், 2642. அவ்வளோதான், இது ஆர்டர் போட்டாச்சு. இப்போ இது ஒரு டைமும் இந்த ஃப்ளெக்ஸியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதான், ஆர்டர் ஆகிடுச்சு. இந்த கியூஆரை போய்ட்டு அங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடை பேர் எல்லாமே இருக்கும். இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணால் நம்ம ஆர்டர் போட்ட ஃபுட்டை வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. வாங்க அடுத்தது போய்ட்டு கியூஆரை ஸ்கேன் பண்ணலாம். இதை அப்படியே எடுத்துகிட்டு வா. मतलब थोड़ी सी आया नहीं क्या உங்கள் சைனீஸ் சாப்பாடு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இதுதான் வந்துட்டு நம்ம ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்டே முடிச்சிட்டோம். இதுதான் பாஸ்தா எப்படி இருக்குது ஷர்மி? நைஸா? உங்களோட பிரியாணி? நீங்கள் எதுவும் நான் காசுலாம் தர போகிறதில்ல, உண்மையை மட்டும் சொல்லுங்கள். சாரி, இவருக்கு தமிழ் புரியாது. வடக்கு நண்பர் இல்லை, ஆந்திரா நண்பர் தான் அவர். நீங்கள் வடக்குண்ணா?
சொல்லுங்க ப்ரோ, உங்கள் குழம்பு சாப்பாடு எப்படி இருக்கு? கறி குழம்பு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஒரு நிமிஷம். காடு வச்சாதான் ஓப்பன் ஆகிறாப்புல. ஐயோ, என்ன சரியான மழை பெய்யுது. என்ன கேட்ட ப்ரோ? இல்லையா? நம்பர்லாம் இல்லையா? நல்ல தரமான மழை பெய்யுது. இதுதான் பெங்களூர் கிளைமேட்டுன்றது. எப்போ வெயில் அடிக்கு, இப்போ உள்ளே போகிறப்ப வெயில் அடிச்சுது, இப்போ மழை பெய்யுது. எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மழை வேறு பெய்யுது. விட்டு பிளாக்னா அப்படிதான் ப்ரோ, எல்லாத்தையும் கவர் பண்ணுவேன் நான். மேகம் வானமட்டத்துடன் காணப்படுகிறது. ஸோ அதனால் அமேசான் கூட எடுத்துக்கொண்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். நல்லா மழை பெஞ்சிருக்கு, இப்போ தான் விட்டுச்சு. இப்போ வந்துட்டு நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு T2வில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு T3, அதாவது எங்கள் பில்டிங்கு நாங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி மழை டக்குன்னு வந்துடுச்சு. மழை நடந்துச்சு. அதனால் ஒருத்தர் கொடை கொடுத்தாரு. அங்கே கொடை இல்லை, எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்கே இருக்கேன்னு நான் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் லொக்கேஷனே நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆக்சுவலாக இது வந்துட்டு பெங்களூர் ஆஃபீஸ், பாக்மணி டெக் பார்க். இது உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பில்டிங்கு ஃபுல்லாகவே அமேசான் தான். வந்துட்டு பார்த்தீங்கன்னா T2, அது T1, அங்கே அக்விலா, இந்த பக்கம் ரோமு, நிறையா பில்டிங் இருக்குது. இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ஜோன். இங்கே வந்துட்டு யாருக்கு வேணுமோ புகைப்பழக்கம் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எங்கள் பில்டிங்கில் இப்போ புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்விம்மிங் ஃபுல்லாக கூட இருக்குது அந்த பக்கம். அதுக்கு வேணாலும் போகலாம். பட் ஆனால் அது அதுக்கு எதுவும் ஸ்லாட் நம்ம புக் பண்ணால் தான் நம்ம ஸ்விம்மிங் ஃபூலில் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்ம பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்கிட்ட வந்தாச்சு மறுபடியும். இதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுற பில்டிங்கு. பில்டிங் பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா டாரஸ் 3. அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், டாரஸ் 1, டாரஸ் 3ன்னு 4ன்னு. இதில் வந்துட்டு 6th ஃப்ளோரில் தான் எங்கள் டீம் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஆஃபீஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நல்லா நேச்சராகவே க்ளீனாக எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமோ அந்தளவுக்கு இருக்கும். நான் இதுவரையும் வெளியே எந்த ஆஃபீஸுமே இந்த அளவுக்கு நான் பார்த்தது கிடையாது. ஸோ இது செகண்ட் கம்பெனி பொறுத்தவரையும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்குது. க்ரோத்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டே இருந்தால் க்ரோத் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ ட்ரௌசர் போட்டு வராரு. அதேமாரி ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோடே கிடையாது. நம்ம எப்படி லுங்கி கூட கட்டிகிட்டு வரலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ காய்ஸ், நம்ம ஒர்க் பண்ணுற ஏரியாவுக்கு வந்தாச்சு. இதான் 6th ஃப்ளோரு. இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனட். வேணுங்கிற ஐட்டம் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறத எப்பப்போ வேணுமோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அது வெண்டிங் மிஷினு. எல்லாம் முக்கால்வாசி பேர் இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் போல். ஆஃபீஸில் க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது. அதுதான் விக்னேஷு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதான். இவர் வந்து ஸ்கோர் பண்ணி இவருக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்க, 50,000 ரூபாய். ப்ரோ ஒரு அரை மணி நேரம் சாப்பிட வரக்குள்ளே வெயிட் பண்ண முடியாதுன்ற. எல்லா ஆஃபீஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் இருப்பாங்க. அந்த நண்பர்களை நீங்கள் டேக் பண்ணுங்கள். இதுதான் எங்களோட புகைப்படம்.
இதை ஏற்றி காட்டு ப்ரோ, எக்ஸ்பிளைன் பண்ண ப்ரோ. இதை நீ காட்டு சார். இது டேபிள் மேலே போகிறது. அடுத்துனா மேலே போவோம், கீழே வரும். எவ்வளோ உயரம் வேணாலும் போய்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரோட லாக்கரு. இதுதான் என்னோடய லாக்கரு. இதுக்கும் ஐடி கார்டு வச்சா தான் ஓப்பன் ஆகும். நம்ம திங்ஸ்லாம் வேணும்னா இங்கே ஏதாவது வச்சுக்கலாம், வச்சு லாக் பண்ணிக்கலாம். வேறு ஐடி கார்டு வச்சா திறக்காது. இப்போ வருங்க, வேறு ஒருத்தரத்தில் வைக்கிறேன். ரெட் கலர் லைட் விட்டு எரியுது. என்னதில் வச்சா க்ரீன் எரியும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மினி ஸ்டேஷ்னரி. இங்கே உங்களுக்கு வேணுங்கிற ஐட்டம் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஒர்க் விஷயமாக எது தேவைனாலும் எடுத்துக்கலாம். இதுவும் சேம் ஐடி கார்டு ஆக்சஸ் தான். நம்ம ஐடி கார்டை வச்சா இது வந்துட்டு நம்ம ஐடி கார்டில் லேப்லேருந்து நம்ம போட்டுட்டு இங்கேருந்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். நம்ம ஒன்றும் ஒரு பேப்பரை வச்சு தான் பிரிண்ட் எடுக்கணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை, இல்லை லேப்டாப்பை கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட ஐடியில் இதை பாஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். கமான், சூப்பராக இருக்குது. என்ன காரணம்? வளர்ச்சி இருந்தாலும் காரணம். இது ஏன் சிஸ்டம் என்னடா வீடியோ பாடுற செலிபிரிட்டி showing your skills in computer. Yeah. Show to camera. That's what, as if he's a very good worker. Okay. That's what go and do in Pavana system. ஸோ காய்ஸ், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மசாஜ் மிஷினு. இது வந்துட்டு இப்போது அண்டர் மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டுலாம் டெய்லி நான் வருவேன் ஃப்ரீயாக இருக்கக்குள்ளே, நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாலில் வச்சு ஒரு மணி நேரத்துக்கு 1000 ரூபா பக்கம் வாங்கிடுவானுங்க. அமேசானை பொறுத்த வரையும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணக்குள்ள நிறையவே இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம கேம் ரூமில் தான் இருக்கோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5th ஃப்ளோரில் இருக்குது. இங்கே உங்களுக்கு அப்படியே என்னென்ன கேம்ஸ் இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். கேரமே இதுதான் நிறைய படம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஹேண்ட் ஃபுட்பாலு. இது வந்துட்டு எக்ஸ்பாக்ஸு. இந்த பில்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சாம்சங்கு. அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிறதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமேசான் பில்டிங் தான். இங்கே பொறுத்தவரையும் உங்களோட ஒர்க்கை முடிச்சிட்டா நீங்கள் ஃப்ரீ, என்ன வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். நமக்கு ஒர்க்கிங் டைமு அதெல்லாம் கிடையாது. அதேமாரி உங்கள் ஒர்க்கை முடிச்சிட்டா நீங்கள் வீட்டுக்கு பூரா கிளம்பிக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளோர்லேயும் இந்த மாதிரி ஜெராக்ஸ் மிஷின் இருக்கும். இங்கே வந்துட்டு உங்களோட ஐடி கார்டை வச்சிங்கனாலே உங்கள் ஐடி கார்டில் இருக்க எந்த பிரிண்ட் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம், உங்கள் ஐடி கார்டுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு. சேம் அதேமாரி தான் இதுவும் வெண்டிங் மிஷினு. இங்கே உங்கள் ஐடி கார்டை பேட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணுமோ அந்த நம்பரை போட்டிங்கன்னா அது வந்து கீழே விழுந்துடும், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் எங்கே உட்காந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு அவசியமே கிடையாது. உங்களுக்கு எங்கே தோணுதோ நீங்கள் அங்கே உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். டீ, காஃபி எல்லாமே, கேப்சினோ, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், பாதாம் பால், சாக்லேட் வேணுங்கிறது இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மீட்டிங் நடக்குள்ள உட்காந்து யூஸ் பண்ணுறதுக்காக இந்த இடம்.